வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் ப்ரைம் வீடியோஸில் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கக்கூடிய மேலிஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் உள்ள பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. ஒரு லிமிட்டடான எபிசோட்ஸாங்க. சீரிஸோட கதைக்களத்தை பொறுத்தளவுக்கு ஓப்பனிங் சீன்லேயே நம்ம கதாநாயகனை பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வச்சு விசாரிக்கிறாங்க. ஸோ ஒரு ஃப்ளைட்டில் போகக்கூடிய ஒரு ஆள் பிடிச்சி வச்சு விசாரிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, விசாரிக்கக்கூடிய ஆஃபீஸர் உங்களுக்கு டேனர் ஃபேமிலியை பற்றி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் நான் லாஸ்ட்டாக அவங்க கூட தான் ஒர்க் பண்ணேன் ஒரு 10 நாளுக்கு முன்னால் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த டேனர் அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமானவர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இவர் இன்ட்ரோ பண்ணுறாப்புல. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம கதாநாயகன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் எபிசோட முடிவில் தான் அவரை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோடு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ரீசன் தான் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய எபிசோடோட பதில். இதில் இந்த வெப் சீரிஸை பொறுத்தளவுக்கு ஒரு நீட் அண்ட் ஒரு ஸ்லோ ட்ராமாவாக போகும். ஆனால் ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் 3வது எபிசோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குப்பா, ஒரு நல்ல கண்டென்ட் தான்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். மொதல் 2 எபிசோடு பார்த்தீங்கன்னா வச்சு அருன்னு அடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் எபிசோடாவது முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என்ன கதை, எந்த மாதிரி இந்த கதை போக போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். ஸோ அதனால் ஒரு எபிசோடாவது வெயிட் பண்ணிங்க அப்படின்னா தான் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போகுங்க. மித்தபடி பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸுமே சட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேக்கிங் வைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் வழியில் எடுக்கப்பட்டிருக்கனால பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. சூப்பரான லொக்கேஷனும் கூட. ஸோ போர் அடித்தா ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டீசெண்டான சீரியஸ். ஆனால் கண்டிப்பாக இந்த சீரியஸை ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். நிறைய நியூடிட்டியான காட்சிகள் ஸோ அதெல்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கொஞ்சம் தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தமிழ் டப்பிங்கோட படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.